நாளே ஒரு ஃப்ரெஷ் வைபோட ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா ரூமை விட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக மிஸ்டியாக இருந்துச்சு. சீனரியே வேறு லெவலில் இருந்துச்சு. காரமடை ரங்கநாதர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு 1 வீக் பிஃபோரே நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதனால வீட்டிலேருந்து ஒரு 9 மணிங்கில கிளம்பிட்டோங்க. எவ்வளோ பெருசானாலும் இன்னும் நம்மக்கிட்ட சின்ன சின்ன குழந்தைத்தனமான விஷயம் மாறாமையே இருக்கும். அதில் எனக்கு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிரிட்ஜ் மேலெல்லாம் போகும்போது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க மாதிரி இருக்குங்க. அது குழந்தைத்தனமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். கோயம்புத்தூருக்குள்ளே நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளமே இந்த குளம் தாங்க. அதுவும் இப்போ ரெனோவேட் பண்ணி சூப்பராகவே இருந்துச்சு. லாஸ்ட் டைம் கோயம்புத்தூருக்குள்ளே வரும்போது அந்த ஆத்துப்பாலை பிரிட்ஜ் மேலே அன்ஃபார்ச்சுனேட்லி ஏற முடியலங்க. இந்த தடவை வந்து ஒரு வழியாக பிரிட்ஜ் மேலே போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தங்காட்டி பிரிட்ஜ் மேலே கூட்டிகிட்டு போனார். கோவிலுக்கு ரீச் ஆகும்போது ஒரு 12 மணி இருக்குங்க. நார்மலாகவே பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைங்கலாம் செம ரஷ்ஷாக இருக்கும். அது இந்த தடவை 3வது சனிக்கிழமைங்கிறதுனாலையோ என்னமோ செம்ம கூட்டங்க. கிட்டத்தட்ட கோவிலில் 2.5 மணி நேரம் பக்கம் லைனில் நின்று தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நான் இந்த தடவை உள்ளே போகும்போது பார்த்துட்டிங்கன்னா, கவரில் நிறையா காய்கறி, அரிசிகள்லாம் வந்து விற்றுட்ருந்தாங்க. எனக்கு அது கரெக்டாக என்னன்னே தெரியல, புரியாமல் இருந்தோம். அப்போ லைனில் நிற்கிறவங்க தான் வந்து சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க வந்து அந்த காரமடையில் இருக்கவங்க அப்படிங்கிறதுனால நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். நிறைய பேர் வந்து புரட்டாசி மாத சனிக்கிழமைங்கில வந்து விரதம் பிடிப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இங்கே கோவிலுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாசகம் கொடுப்பாங்களாமா. ஒரு 3 இல்லை 5 பேர்த்துக்கு வந்து வீட்டிலருந்தே அரிசி, சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு போய் அவங்க செய்கிற சாப்பாடு கூட வந்து போட்டு செய்வாங்களாமாங்க. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு 3 மணிங்கில வெளியில் வந்தோம். செம பசியாக இருந்ததுனால 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க உடுப்பி ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு வெளியில் வந்து பார்த்தா மழை, பயங்கரமான மழைங்க. பெரியநாயக்கம்பாளையம் வரைக்கும் தான் மழை இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு வழியாக நல்லபடியாக திருப்தி சாமி கும்பிட்டு வீட்டுக்கும் பத்திரமா வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.